ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் டைலரிங் ஒர்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஹேர் கிளிப்பில் எப்படி டிசைன் மேக் பண்ணலான்னு அடுத்து சொல்லு. இந்த ஹேர் கிளிப்பில் டிசைன் நம்ம மேக் பண்ணலாம். வாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா தேவையான திங்ஸ் ஹேர் கிளிப். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற ஹேர் கிளிப் எடுத்துக்குங்க. குந்தன் ஸ்டோன் நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் நான் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒட்டத்துக்கு தேவையான க்ளூ B7000. இது சீக்கிரமாக நீங்கள் ஒட்டிக்கும். அதனால் இந்த க்ளூ பெஸ்ட்டு. அதனால் நீங்களும் இந்த க்ளூவை யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பில் இந்த க்ளூவை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோனை ஒன்று ஒன்றா நம்ம கையில் வச்சு பண்ணால் அது உங்களுக்கு கம்மெல்லாம் கையில் ஒட்டிக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன இதை போல் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், துளிப் நீரில் பேக் சைடில் லைட்டாக க்ளூவை தடவி நான் இதில் ஒட்டுறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்றா போல் இதில் டிசைன் மேக் பண்ணலாம். இது நான் பண்ணுற டிசைன் போல் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன சின்ன பசங்க என்ன இந்த குழந்தைங்கன்னா அவங்களுக்கும் நீங்களே செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் உங்ககிட்ட கற்றுப்பாங்க. இது அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் க்ரீன் கலர் ஸ்டோனை வச்சு நான் பிங்க் இப்போ அது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது பிங்க் கலர் ஸ்டோனை வச்சு அது மேலே க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த சைடில் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த க்ளூ கம்மை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது மேலே ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணினே வரணும். ஒட்டிக்கும் ஒன்று பாருங்கள். இப்போ நம்ம இந்த சைடு ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஒன்றா அப்ளை பண்ணணும் இது மேலே. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வரோம் நம்ம. பாருங்க, லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகான கிளிப்பில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்பில் கிளிப் ஸ்டோன் வச்சு நம்ம அழகான கிளிப்பை டிசைனாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கிளிப்பில் வேறு மாதிரி டிசைன் எப்படி பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைமண்ட் ஷேப் க்ரீன் கலர் குந்தன் ஸ்ட்ரோக் வச்சு நம்ம அடுத்த டிசைன் நம்ம மேக் பண்ணலாம். இது அவங்களுடைய இமேஜின் பொறுத்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்னுடைய இந்த கிளிப் ஒரு சைஸ் சின்னதாக இருக்கனால நான் சின்ன டிசைனை நான் மேக் பண்ணுறேன். இதோ பெரிய கிளிப்பாக இருந்தால் அதுக்கேற்றப்பல நம்ம டிசைன் நம்ம மேக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் இது. சின்ன பசங்க கூட ட்ரை பண்ணலாம். இது சில நேரத்தில் இது ஒட்டாரு. வாங்க, இது இந்த கிளிப்பில் நம்ம ஃபினிஷ் பண்ண ஸ்டேஜில் வந்துட்டோம். நம்ம எனக்கு பெரிய கிளிப்பாக இருந்ததுன்னா வேறு மாதிரி டிசைன் மேக் பண்ணியிருப்பேன். இது ஸ்மாலாக இருக்கனால இந்த கிளிப்பு இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சிம்பிள் டிசைன் தான். நம்ம 10 நிமிஷத்துல இந்த டிசைனை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த கிளிப்போட டிசைன் பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளிப்போட டிசைன் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.